நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா பென் ஸ்பின்னிங். ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும் பென் ஸ்பின்னிங்கை பற்றி. பட் அதில் நான் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருக்கேன். என்னென்னா அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே நல்லா ஒருத்தன் வந்துட்டு hi guys, today we're going to see about the pen spinning, and the basics of pen spinning is sonic and flip, and so take your middle finger and the index finger and spin it. அப்படி இப்படி மானுங்க பார்த்தோன்னே நமக்கு டென்ஷன் ஆனோடனே க்ளோஸ் பண்ணி கிளம்பிடுவோம். அப்படி நான் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நம்ம எல்லாருக்கும் புரியாமல் தமிழ்லே பண்ணுவோம். சரி, நம்ம டேரெக்டாக மேப்ஸில் இறங்குவோம். பென் ஸ்பின்னிங் சொன்னோம்பா. சரி, ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம் ரவுண்டு இன்னும் ஒரே ட்ரிக்கு தான். தம் ரவுண்டு இதுதான் தம் ரவுண்டு. எனக்கு இது ஏற்கனவே தெரியும்ப்பா, இவன் என் டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே கிளம்பி போயிருங்க. தெரியாதவங்க கற்றுக்குங்கப்பா, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் தம் ரவுண்டு. இன்னும் வாட்டி காட்டுற பாருங்க. இதுதான் தம் ரவுண்டு. இதுதான் பேசிக். கிட்டத்தட்ட ஈஸின்னு வச்சுப்போமே. இதுக்கு ஆக்சுவலாக நமக்கு இந்த 3 வேலை தான் தேவை. பார்த்துக்கிட்டிங்களா? மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், அப்புறம் தம் கட்டவரன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி பிடிக்கன்னு சொல்லி தான். ஆக்சுவலாக இந்த 3 ஃபிங்கர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக கட்டன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐம் வெரி சாரி, எனக்கு வழியில் இந்த மிடில் ஃபிங்கர் வச்சு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பிடிக்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போமே, அப்ராக்சிமேட்டாக பிடிச்சா போதும், எக்ஸாக்டாக முக்கியம் அவசியம் கிடையாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இதில் நான் 2 பக்கமும் கேப் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, 2 பக்கமும் கேப்பு. ஸோ இதில் கிட்டத்தட்ட மிடில் இருக்கும். பட் ஒரு நீங்கள் முக்கால்வாசி ஒரு பக்கம் கேப் இருக்குது, பென் தான் வச்சுருக்கோம். அதில் கிட்டத்தட்ட கேப் பக்கம், ஏன்னா வெயிட் பக்கம் இருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. உங்களுக்கு தெரியும் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஏன் போட்டுக்கணும், இன்னும் லென்த்தாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், ஒரு பெரிய புது ஷார்ப் பண்ணாத பென்சில் எடுத்து பண்ணலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஏன்னா பென் ஸ்பின்னிங் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வச்சுக்கிறீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வச்சுட்டு இப்போ இன்னும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை தம்ப் நம்ம இந்த திக்னஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக தான், எக்ஸாக்டாக எனக்கு வைக்கல. ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்க. ஸோ தம்பு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். இப்படி பார்த்தீங்களா, அது நடுவில் இருக்கணும். அப்புறம் சுற்றி விடணும். ஆக்சுவலாக இப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் புஷ் பண்ண சப்போர்ட்டுக்கு தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம இதில் இம்பார்ட்டண்டான ஒர்க் பண்ண போது இது 2 தான். ஸோ இப்படி சரி, உங்களுக்கும் விழுவும் ஒன்று சொல்லுங்கள். ஓகே. இப்போ 2 இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட்டில். ஓகே, இந்த பக்கம் தரணும். இந்த தம்பை ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, தம்பை ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த மிடில் ஃபிங்கர் வச்சு நல்ல ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா நல்லா சுற்றி வரும். அதுக்கு நீங்கள் தம்பை நல்லா ஃபேர்மாக வச்சுக்கணும். ஃபேர்மாக வச்சுக்கிட்டா தான், நீங்கள் லூஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்பின் ஈஸியாக ஆகாது. ஸோ ஃபேர்மாக வச்சுக்கிட்டு நல்லா இந்த மிடில் ஃபிங்கர் வச்சு நல்ல புஷ் கொடுத்தீங்கன்னா நல்லா சுற்றி வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலாக 2 பார்ட் இருக்கணும். தள்ளி விடுறது எனக்கு பிடிக்காது. நீங்கள் பிடிக்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கேட்ச் பிடிக்கிறத பார்ப்போம். கேட்ச் பிடிக்கிறது இல்லை, சுற்றி விடுறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தம்பை நல்லா ஃபேர்மாக வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பு நல்லா ஃபேர்மாக ஆகணும். நீங்கள் போக போக பார்த்துக்கலாம். அப்புறம் மிடில் ஃபிங்கர் வச்சு நல்லா புஷ் பண்ணால் நல்லா ஸ்பின் ஆகணும். ஓகே, நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சுற்றி விடுங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா நம்ம கேட்ச் பிடிக்கிறது வரும். இப்போ கேட்ச் எப்படி பிடிக்கணும்னா, ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சுற்றி விட்டிங்கன்னா இங்கே அடிக்கும். இந்த இடத்துல சுற்றி இங்கே அடிக்கும். இங்கே அடிக்கும்போது நம்ம இப்போ தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் நமக்கு யூஸ் ஆகும். கேட்ச் ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் சப்போர்ட்டுக்கு தான் வச்சுப்போம். அது இல்லாமல் கூட பண்ணலாம். கேட்ச் தான் இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு அப்புறம் கேட்ச் இங்கே அடிக்கும்போது ஆக்சுவலாக நம்ம இப்படி பிடிச்சிடணும். ஸோ மேலே அடித்தோம்னா நின்றோம். இதுதான் தம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிற பாருங்க. கரெக்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மிடில் ஃபிங்கர் வச்சு புஷ் பண்ணுறீங்க. அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு கேட்ச். ஓகே, இதான் தம்ப ரவுண்ட். தமிழில் என்ன பேர் வைக்கலாம்? சரி, நீங்களே என்ன பேரோ சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம அதை ஃபைனல் பண்ணிக்குவோம். ஓகே, நான் அடுத்தது ஏதாச்சும் கற்றுக்கிட்டு வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது